Hi students, how are you? So in the last class we saw the poem The Secret of the Machines, right, by Rudyard Kipling. So totally நம்ம வந்து இந்த poem full பார்த்தோம். I gave you the homework to read this poem completely, right? Okay, so today in the poemல இருக்க figures of speech அப்புறம் இந்த rhyme scheme பத்திலாம் வந்து நம்ம பார்க்கலாம். Okay, so first let us start with rhyming words and rhyme scheme. Okay, so rhyming words na enna, we all know what is mean by rhyming words. Okay, so the pronunciation of the two words sounds similar, right? So ரெண்டு word உடைய pronunciation வந்து கேக்குறதுக்கு similar-ஆ இருக்கிற words தான் words தான் என்ன rhyming words, right? For example, we can take the first stanza of the poem, mind, design, pit, fit. So இந்த லைன்ல உள்ள எண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ரைம் ஆகுதா? ஸோ மைண்ட் வந்து டிசைனோட ரைம் ஆகுது, பிட் வந்து ஃபிட்டோட ரைம் ஆகுது. ஓகே, ஸோ தி ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்னன்னா மைண்ட் அண்ட் டிசைன் அண்ட் பிட் அண்ட் ஃபிட். Okay, so these are all two rhyming words that we can find in the first stanza. Okay, so இப்படி தான் வந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சொல்லி பார்த்தாலே வந்து we can easily find out. Okay, so next நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த கிளாஸில் வந்து I have taught you how to write rhyme scheme, right? So rhyme scheme எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம நேம் வைக்கணும். லைக் மைன் அப்படின்றதுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரைம் ஸ்கீமுக்கு நம்ம நேம் வச்சுட்டோம்னு வைங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லைன் வந்து டிசைன் தான் ரைம் ஆகுது. ஸோ இந்த தேர்ட் லைனுக்கு ஏன்னு வைக்கணும். ஸோ செகண்ட் லைனுக்கு பீன்னு வைக்கணும். ஏன்னா வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ட் இஸ் தேர், ரைட்? ஸோ பட் செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் வந்து ரைம் ஆகுது. அப்போ இதோடைய ரைம் ஸ்கீம் என்ன? ஏபி ஏபி. ஓகே, ஸோ இது வேறு ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம சீன்னு வைப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் டாட் யூ எப்படி ரைம் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ரைம் ஸ்கீம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து நான் ரைம் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு ஏபி ஏபி. ஸோ ரிமைனிங் ஸ்டான்ஸாக்கு யூ ஷுட் ஃபைண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த போம்க்கு வந்து சேம் ரைம் ஸ்கீம் தான் எல்லா ஸ்டான்ஸாலேயும் வந்து இருக்கும். பட் சம் போம்ஸில் வந்து அப்படி இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஜாப் இஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ரைம் ஸ்கீம் ஃபார் தி ரிமைனிங் ஸ்டான்ஸாஸ். ஓகே, then shall we enter into the figures of speech? Okay, yeah. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து லைட்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணுங்கள். யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் தி ஆன்சர் அண்ட் ஆல், ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் அண்ட் see whether you can answer the question or not. ஸோ நீங்கள் எழுதிலாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு you try to answer the question. Okay, so next today we are going to see the rhythm and the rhyme. So first rhyme scheme da irukku. So rhyme scheme na enna? Rhyme scheme is the poet's deliberate pattern of lines. Okay, so ஒரு பேட்டர்ன்ல வந்து poet வந்து சில poems வந்து எழுதியிருப்பாரு. சும்மா எல்லா லைனும் வந்து பேராகிராஃப்ல நம்ம லெசன்ல ரீட் பண்ற பேராகிராஃப் மாதிரி இருக்காது. there is a difference between poem and prose, right? so ஒரு போமும் ஒரு லெசனும் ஒரே மாதிரி இருக்குமா? நோ. ஸோ போம்ல சில ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு சில பேட்டர்ன் இருக்கும் அவங்க எழுதியிருக்கிறதுல. ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னா poet வந்து டெலிபரேட்டா ஒரு பேட்டர்ன் வந்து வச்சு அவருடைய போம் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ தட் ரைம் வித் அதர் லைன்ஸ் இன் தி போம் ஆர் தி ஸ்டான்ஸா. ஓகே, ஸோ அது வந்து அடுத்த லைன் ஸ்டான்ஸால அடுத்த லைன்ல வந்து ரைம் ஆற மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து போயட்ஸ் வந்து போம் வந்து எழுதுவாங்க. ஓகே, ஸோ த ரைம் ஸ்கீம் ஆர் பேட்டர்ன் கேன் பி ஐடென்டிஃபைட் பை கிவிங் எண்ட் வேர்ட்ஸ் தட் ரைம். ஓகே, ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த எண்ட் வேர்ட் இருக்குல்ல, அந்த எண்ட் வேர்ட் வந்து ரைமிங் ஆகிறத வச்சு அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஆல்ஃபபெட் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிவ்ன்னு இருக்கு, ஒரு புது வேர்ட், அப்போ ஏன்னு வச்சிடணும். லைன்றது ரைம் ஆகலை, அப்போ அது ஒரு புது வேர்ட், அப்போ பி. அடுத்த லைன் வந்து அது ஒரு புது வேர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சீனு கொடுக்கணும். பட் வந்து ஃபர்கிவ் அப்படின்னு இந்த லிவ்வோடைய பேட்டர்னே வந்து ஃபர்கிவ்லேயும் இருக்கு. ஸோ அந்த ஏவே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டையும் வந்து செகண்ட் லைனோட வந்து அந்த எண்ட் வேர்டோட ரைம் ஆகுது. ஸோ வந்து பி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நடத்துனது தான். ஸோ திஸ் இஸ் தி ரைம் ஸ்கீம். ஓகே, ஸோ இட் ஹாஸ் அ கிளியர் ரைமிங் வேர்ட்ஸ் வித் ஏபி ஏபி அண்ட் ஸோ த ரைம் ஸ்கீம் வந்து என்ன? ஏபி ஏபி. ஸோ த ரைம் வந்து என்னென்ன? பிட் ஃபிட் ஆஸ்க் டாஸ்க் ப்ளே டே. ஸோ இந்த மாதிரி வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எண்டில் வந்து யூ கேன் ஃபைண்ட் இன் தி ஸ்டான்ஸா. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பொயட்டிக் டிவைசஸில் நம்ம பார்க்குறது என்னென்னா ரைம் ஸ்கீம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பொயட்டிக் டிவைசஸ்னால் என்ன?
ஸோ ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணி லைக் ஒரு சில க்ரைட்டீரியாலாம் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து போமில் நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு நார்மல் லெசனை நீங்கள் ரீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ரைம்ஸ், இந்த மாதிரி கம்பேரிஷன்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ப்ரோஸ் ரைட்டிங்கில் இருக்காது. ஸோ போயமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணாதான் மோஸ்ட்லி அது போம். இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் டைக்ரஸ் ஆகிட்டு வருது. பட் ஸ்டில் அ போம் ஷுட் ஹேவ் சர்டன் டிவைசஸ். அதில் முக்கியமானது என்னென்னா ரைமிங் வேர்ட்ஸ், தென் ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் ரைம் ஸ்கீம் கண்டுபிடிப்பீங்க. இதோடு சேர்த்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு படிச்சிருப்போம், ரைட்? பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபர், சிமிலி. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் என்னென்னா poetic devices. ஓகே, ஸோ poetic devicesல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து லைக் லாஸ்ட் இயர் வந்து சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம், ரைட்? ஸோ இன் திஸ் போம் we are going to see a different ஒரு யூனிக்கான சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் poetic devices வந்து நான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ the first one is imagery. ஸோ இமேஜரின்னா என்ன? The descriptions create a picture in reader's mind. ஓகே, ஸோ இமேஜ், ஒரு இமேஜ்னா என்னப்பா? உங்களுடைய ஃபோனில் கூட இமேஜ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இமேஜ்னா என்ன? இமேஜ்னா என்ன? ஒரு பிக்சரை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு இடத்த வந்து அப்படியே நீங்கள் பதிவு பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோவா. அந்த ஃபோட்டோ தான் என்ன? இமேஜ். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட ஒரு மொபைல் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது, கேமரா மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குன்னா அந்த இமேஜை நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணுவீங்க. அதே இது இமேஜ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு போயம் ரீட் பண்ணுறீங்க வைங்களேன். ஸோ அப்படியே அந்த போயமை ரீட் பண்ண அந்த காட்சி அப்படியே உங்கள் கண்ணில் ஒரு இமேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? உங்கள் கற்பனையில் உங்களோட இமேஜினேஷனில் ஒரு இமேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இமேஜரி. ஓகே, ஸோ ஒரு போயட் வந்து ஒரு போயம் எழுதுறாங்க. எதை பற்றி ஒரு போம் எழுதுறாங்க? ஒரு அழகான ஒரு வயலை பற்றி ஒரு போம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோட்டத்தை பற்றி ஒரு போம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ண அந்த போமை அப்படியே அந்த இடம் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களோட இமேஜினேஷனில். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து எழுதுறதுக்கு பேர் தான் இந்த இமேஜரி. The descriptions create a picture in the reader's mind. ரீட் பண்ணுறவங்களுடைய மைண்டில் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த போயமில் கொடுத்துருப்பாங்களே அதை ரீட் பண்ண அது ஒரு பிக்சர் மாதிரி நம்மளோட இமேஜினேஷனில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் இமேஜரி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போமில் வந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. We can see and hear and count and read and write. The example explains to us the many tasks that could be completed by the machine. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த லைனை நீங்கள் ரீட் பண்ணுறப்பே மெஷின் வந்து எப்படி பார்க்குது, எப்படி வந்து கேட்டு நம்மளுடைய கமாண்ட் எல்லாம் வந்து கேட்டு எப்படி வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து கேல்குலேட்டரில் வந்து அந்த லைக் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுது, எப்படி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அந்த ரீட் பண்ணுது, லைக் ரைட் பண்ணுது, டைப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுடைய மைண்டில் வந்து ரீடர்ஸோட மைண்டில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து ரீடரோட மைண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் மூலமாக வர வைக்கிறதுக்கு பேர் தான் இமேஜரி. ஓகே, ஸோ இமேஜரினா என்ன? அந்த போமை ரீட் பண்ணுறப்போ ஒரு பிக்சர் உங்கள் மைண்டில் இமேஜினேஷனில் வந்து அந்த ரீட் பண்ண ஃபார்ம் ஆச்சுன்னா தட் டைப் ஆஃப் poetic device பேர் தான் என்ன? இமேஜரி. Okay, so clear? Shall we move on to personification? We all know personification na enna. So ஒரு human குவாலிட்டியை வேற ஒரு ஹியூமன் இல்லாத ஒரு இதுக்கு வந்து கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் டோர் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறது. டோர் கத்துனா டோர் வந்து கத்துமா? நோ. ஸோ நம்ம டோரை வந்து மூவ் பண்ணுறப்ப அது ஏதோ ஒரு சவுண்ட் மேக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ கத்தும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் நம்ம? அது வந்து ஒரு ஹியூமன் குவாலிட்டி. யார் கத்துவா? லைக் குழந்தைங்க கத்தோ, லைக் ஹியூமன் வில் ஷவுட். ஸோ நம்ம ஹியூமன் குவாலிட்டியை உயிர் இல்லாத அந்த டோருக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஒரு லிவிங் இல்லாத திங், ஓகே, நான் லிவிங் திங்ஸ்க்கு ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் கொடுக்குறது. ஓகே, ஸோ பர்சானிஃபிகேஷன் இஸ் a figures of speech in which a thing, an idea or an animal is given human attributes. ஒரு அனிமல்க்கோ ஒரு திங்ஸ்க்கோ இல்லை ஒரு ஐடியாக்கோ ஹியூமன் குவாலிட்டிஸை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் பர்சானிஃபிகேஷன். இந்த போம் ஃபுல்லாகவே நான் பர்சானிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த போம் ஃபுல்லாகவே எங்களால் வந்து மிஷின் வந்து பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் எப்படி பேசும்? ஸோ அதுவே வந்து என்ன? பர்சானிஃபிகேஷன் தானே. ஸோ த என்டையர் போமே வந்து ஓரளவு வந்து வி கேன் சே லைக் பர்சானிஃபிகேஷன். ஏன் அப்படின்னா எங்களால் வந்து புல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காக இந்த லைன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ரைட்.
ஸோ யார் டிரைவ் பண்ணுவா? ஹியூமன். யார் லிஃப்ட் பண்ணி புஷ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் யார் பண்ணுவா? ஹியூமன்ஸ். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் ஹியூமன் குவாலிட்டிஸ். ஆனால் அதை மிஷினுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் மிஷின் அதுவே பேசுகிற மாதிரியும் தே ஹேவ் கிவன். லைக் எங்களால் வந்து புல் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லைக் ஹியூமன் குவாலிட்டிஸை வந்து மிஷின்ஸ்க்கு வந்து கொடுத்து தே ஹேவ் poet has created an image or created a poem. ஸோ personification வந்து இந்த poetic device வந்து இந்த போமில் வந்து you can find it deliberately. ஓகே, ஸோ யா நம்ம வந்து சோஃபார் 2 பார்த்துருக்கோம். ரைம் ஸ்கீமை விட்டுருங்க. சோஃபார் இமேஜரி பார்த்துருக்கோம், தென் பர்சானிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ தென் we are going to hyperbole. ஸோ ஹைப்பர்போலேனா என்ன? ஹைப்பர்போலேனா என்ன? லைக் ஓவர் எக்ஸாஜரேஷனாக வந்து பேசுறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் கேன் ஐ சே, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸாஜரேஷன்னா என்ன? மிகைப்படுத்தி சொல்கிறது. ஒரு நார்மலான விஷயத்த ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் கேன் ஐ சே, you can take anything as an example. ஓகே, ஸோ ஒரு பெயின், உங்களுக்கு ஏதோ ஒரு காயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க? ஒரு ரொம்ப வலிக்குது ஒரு காயம், ஒரு வூண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்படியே 1000 முள்ளு குத்துன மாதிரி ஒரு வலி எனக்கு. ஸோ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஓகே, ஸோ நம்ம நார்மல் டே டு டே லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயத்தை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்போலே. வி ஆர் கிரேட்டர் தென் தி பீப்புள்ஸ் அண்ட் தி கிங்ஸ். ஓகே, ஸோ மிஷின் வந்து நாங்கள் வந்து பீப்புளை விட கிங் விட வந்து ரொம்ப கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்போலே. ஹைப்பர்போலே என்ன? மிகைப்படுத்தி ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் வாட்? ஹைப்பர்போலே. hyperbole. Okay, so next we have assonance. Assonance alliteration கொஞ்சம் similar தான். Okay, so நம்ம வந்து assonance alliteration side by side பார்க்க போறோம். Okay, assonance என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 2 வேர்ட் இல்லாட்டி அதுக்கு மேல உள்ள வேர்டோட vowel sound repeat ஆனா அது assonance. அதே இது கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது alliteration. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இங்கே vowel கான்சனன்ட் அப்படின்னு கொடுக்கல, vowel சவுண்ட் கான்சனன்ட் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ vowel சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட்னா என்ன மேம்? என்ன மேம் டிஃப்ரெண்ட்? வவ்வலுக்கும் வவ்வல் சவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வவ்வல் என்ன? இங்கிலீஷில் வவ்வல் என்னென்ன சொல்லுங்கள்? AEIOU. ஓகே, யா we can take for example honest, HONEST. honest எடுத்துக்கோங்களேன். இதோட pronunciation என்ன? honest. what is the pronunciation of that? honest. அப்ப அந்த first sound என்னப்பா கேக்குது? honest னா சொல்லுவோம். honest னா சொல்லுவோம். no, how you will pronounce it? honest அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த வேர்ட்ல பிகினிங்ல என்ன சவுண்ட் வந்திருக்கு? vowel சவுண்ட் வந்திருக்கு. ஓகே, ஆனால் நமக்கு லெட்டரில் என்ன லெட்டர் வந்திருக்கு? ஹெச் அப்படின்ற கான்சனன்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் டிஃப்ரென்ஸ் வந்து வவ்வல் சவுண்டுக்கும் கான்சனன்ட் சவுண்டுக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஹானஸ்ட்னு இருக்குது, அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெச் தானே, ஸோ வந்து அது கான்சனன்ட் சவுண்டு அப்படின்னு நீங்கள் வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. அது என்னது? கான்சனன்ட் சவுண்ட் பிகினிங்கில். அதனால தான் நம்ம ஆர்டிகிள் போடுறப்ப வந்து மாற்றி வந்து போடுவோம். நம்ம ஸ்பாட் தேரெல்லாம் ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து புரியணும். என்ன அப்படின்னா வவ்வல் சவுண்ட் ரிப்பீட் ஆனால் அது அசனன்ஸ், கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது alliteration. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? alliterationனா என்ன? ஒரு லைனில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சிமிலராக இருந்தால் அது alliteration சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் சிமிலராக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த கான்சனன்ட் லெட்டர் சிமிலராக இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, பட் அது வந்து லைக் ஷார்ட்கட் மாதிரின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ரூல்ஸை கரெக்டாக ப்ராப்பராக படிக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சிமிலராக இருக்கிறதுக்கு பேர் alliteration கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட் சிமிலராக வர்றதுக்கு பேர் தான் alliteration. கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் வந்து சேர்த்து நம்ம எழுதிடணும் அப்படின்னு வந்து ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம். கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸ் படிச்சுட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஹியர் ஆல் வி ஆஸ்க். ஸோ லைக் ஆல் வி ask, all ask, all so இந்த சவுண்ட், இந்த vowel சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அசனன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ alliterationல பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் we can print and plow. print, plow, print, plow. ஸோ அந்த பன்றது இந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இந்த alliteration எங்கே இருக்குது? பிரிண்ட்லேயும் ப்ளோலையும் இருக்குது. ஓகே,
ஸோ ஹியர் 2 கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால ஹியர் அல்லிட்ரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. Okay, so figures of speech வந்து so far we have studied 5. First one is imagery, like ஒரு image ஒரு picture வந்து உங்களுக்கு create ஆகும், so that is imagery. Then personification, like human qualities கொடுக்கிறது. Hyperbole is exaggerating something, மிகைப்படுத்தி ரொம்ப like exaggerate பண்ணி சொல்றது hyperbole. Then assonance என்ன vowel sound repeat ஆகுது, alliteration consonant sound repeat ஆகுது. Clear? So far நம்ம படிச்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? Okay, then we can go for simile. Okay, so simile na enna, we already know simile personification metaphor வந்து நமக்கு already தெரியும். So simile means comparing two things using like and as. ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து compare பண்றது. So using the words like as அந்த மாதிரி words use பண்ணி compare பண்றது தான் what simile. Okay, so comparing things alike, greater than the people of the king. ஓகே, ஸோ மேம் இங்கேயே மேம் லைக் ஆஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் கம்பேரிங் டூ திங்ஸ், ரெண்டு ஒரே மாதிரி இருக்க விஷயத்த கம்பேர் பண்ணாலே அது சிமிலி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் ஆஸ் வந்துடும், ஒரு சில சென்டென்சஸில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கறது கஷ்டம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி சென்டென்ஸ், கிரேட்டர் தென் தி பீப்புள் ஆஃப் தி கிங்ஸ். ஓகே, ஸோ ஹியர் சிமிலி இஸ் தேர். தென் வி கேன் சே connotation. Connotation என்ன அப்படின்னா suggest beyond what it expresses. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனை ரீட் பண்ணுறப்ப இந்த மீனிங் தான் இருக்கும்னு நினச்சிருப்போம், ஆனால் அதை விட பியாண்ட் அதுக்கும் மேலே வேற ஒரு விஷயத்த அதை சஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ நார்மலாக கொடுத்துருக்க அந்த லைன் வந்து சஜஸ்ட் பண்ணுறதை விட இன்னொன்று வந்து இன்னொரு மீனிங் டீப்பாக வேற ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் connotation. For example, இந்த சென்டென்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், though our smoke may hide the heavens from your eyes. ஓகே, ஸோ என்னன்னா ஸ்மோக் வந்து வானத்தை பார்க்க விடாமல் உங்கள் ஐஸை கவர் பண்ணாலும், இதோட நார்மலான மீனிங் என்ன, பொல்யூஷன்னால வந்து அந்த ஸ்மோக் வந்து இந்த மிஷின்லேருந்து வர ஸ்மோக்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க விடாமல் பண்ணுது வானத்தை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அதோடைய கனெக்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் என்னதான் வந்து இந்த ஸ்மோக் மே ஹைட் தி ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், உங்கள் ஐஸ்லேருந்து வந்து அந்த ஹெவனை தடுத்தாலும் அந்த பொல்யூஷனை வந்து பண்ணாலும் அதுக்கு மேலே என்ன மீனிங் கொடுக்குது, அது we can save that, we can prevent that. அந்த மிஷின்ஸ்லேருந்து வர பொல்யூஷனை யாரால் கட்டுப்படுத்த முடியும், நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், we can control the pollution and take care of the machine, because these machine are all the brains of are the children of our brains. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக சஜஸ்ட் பண்ணுறதை விட லைக் ஒரு படி மேலே கனெக்டேட் மீனிங் வந்து வேற ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கனெக்டேஷன். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஐ கிவ் யூ சம் டைம். ஸோ வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து இது ஒன்ஸ் அகெயின் வந்து ரீட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. லைக் இமேஜரி, we can start from imagery, then personification. So what is meant by imagery? Please tell. What does mean by personification? What does mean by hyperbole? What does mean by assonance? So what is mean by simile? So comparing things alike. So normal definition la vandu using like and as ne neenga vandu definition la sollala, but here it is not. So here vandu greater than the people of the king. So machines vandu like people of things like kings oda people la vida greater அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. So that is why it is given as simile and yeah, connotation and alliteration. Okay, so please ignore the sound of my dog. Okay, so yeah, then we have some exercise given for you. So வந்து உங்களுடைய favorite stanza எடுத்து அதோட rhyme scheme வந்து you are going to write here, and alliteration, assonance, personification, simile. So வந்து நீங்க அந்த poem read பண்ணி so எதுலலாம் alliteration இருக்கு, எதுலலாம் assonance இருக்கு, personification இருக்கு, simile இருக்கு அப்படினு சொல்லிட்டு you are going to write. So this is the homework that I am giving today. So please clear with alliteration and assonance. alliteration na enna, consonant sound repeat ஆகுது,
அசனன்ஸ்னா என்ன? vowel sound repeat ஆகுது. personification means human attributes கொடுத்திருக்கிறது. simile means comparing two things. So clear? Okay. Okay, so this is all for today. So next class வந்து நம்ம வந்து வேற டாபிக் வந்து பார்க்கலாம். Okay. Okay, thank you students. Take care.